நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காரு உட்காரு, நீ ரொம்ப மரியாதை தெரிஞ்சவதா. என்ன செய்றீங்க? எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? +2 படிக்கும் போதே கத்துக்கிட்டேன். வேற என்னெல்லாம் தெரியும்? அப்பப்ப பெயிண்ட் பண்ணுவேன். படம் எல்லாம் வரையுவேன் அத்தை. கோலம்? போடுவேனே. ஒரு நாள் கூட வாசல்ல நீ கோலம் போட்டு பார்த்ததே இல்ல? அது வாசல் கோணலா இருக்கா? இல்ல அத்தை. வேற யாரும் இங்க கோலம் போட்டு பார்த்தது இல்ல. அதான் இங்க பழக்கம் இல்லையோன்னு விட்டுட்டேன். புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குல்ல? புஸ்தகம் படிக்க தெரியும், நல்லா பேச தெரியும், கலர் கலரா நல்லா பூவெல்லாம் வரைய தெரியும். உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமா? சரி, அத விடு. அவனதான் மயக்க தெரிஞ்சு வச்சிருக்கியே, அது பத்தாதா? இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அது அத்தை. தெரியுமா தெரியாதா? தெரியாது. உனக்கு எது தேவைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சிரிச்சு சிரிச்சு பேசி அப்படியே ஆம்பளைங்களை மயக்கி போட்டுக்கணும். அதுவும் பணக்கார வீட்டு பையனா கேட்கணுமா? நடிச்சு கொட்டி அப்படியே இழுத்து போட்டுக்கணும். அத்தை, என் கேரக்டர் தெரியாம பேசாதீங்க. என்ன சத்தம் சங்க தாண்டி எகிருது? ஏன் சத்தம் உன் வீடு வரைக்கும் கேட்கும் பாக்குறியா? எதுக்கு என் மகனை கல்யாணம் பண்ண? உங்க மகன் கிட்ட போய் கேட்டீங்களா? ஏன் நான் எதுக்கு கேட்கணும்? நீ சொன்னா உங்க மணிமுடி அப்படியே கழண்டு மண்ணுல விழுந்துருமோ? ஏண்டி கல்யாணம் பண்ண அவன? இப்ப நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஏன் கத்துறீங்க? என்ன ஆண்டாலே அரட்டி பாக்குறியா? இவ்வளவு சத்தமா பேச என்ன அவசியம்? நீ செவிடைன்னு அர்த்தம்டி. நானும் நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து கண்ணே மணியன்னு கெஞ்சியும் பாத்துட்டேன், கொஞ்சியும் பாத்துட்டேன். நீ மிஞ்சி மிஞ்சி ஆடிக்கிட்டு இருக்க. உன் பேச்சுக்கெல்லாம் என் மகன் தனுஷ் வேணா தாளம் போடுவான், நான் எகத்தாளமே போடுவேன். வெளியில இருந்து நான் பாக்குறப்ப மட்டும் ஏன் முன்னாடி அப்படியே உன் புருஷனை கொஞ்சம் கொலாவுறது, ரூம்குள்ள போனதும் 7:30 இழுக்கிறது. என் பையன் மனசு உடைஞ்சு போய் தெரு தெருவா சுத்துறான். நான் யார் மனசு உடைக்கிற ஆள் இல்ல, அவர்தான் என் மனசை உடைப்பாரு. தேவைப்பட்டா உன் கைய கால கூட உடைப்பான். சத்தம் இல்லாம சாயங்காலம் வரைக்கும் அழுதுட்டு சகஜமாயிடணும். அவதாண்டி பொண்டாட்டி. தாலி கட்டினவன் எங்க போறா வரான்னு கூட தெரியாம இருக்க. என்கிட்ட அவர் சொல்லலையே. நீ ஏன் கேக்கல? நீ கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆத்திர அவசரம்னா நீ எப்படி தகவல் சொல்வ? ஆம்புட்டி ஏன் இப்போ நானே என் கையில சிக்கிறத வச்சு உன் மண்டைய உடைக்கிறேன்னு வச்சுக்கோ. இல்ல சமைக்கும் போது ஏதோ எசக பிசக ஆகி கேஸ் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? இல்லன்னா நீ மாடியில இருந்து இறங்கி வரும்போது படுக்கட்ல இருந்து உருண்டு விழுந்து கை கால் உடையுது, எப்படி அவனுக்கு தகவல் சொல்வ? அவன் போன் நம்பராவது உனக்கு தெரியுமா? உன்னை தாண்டி கேக்குறேன், தெரியுமா? தெரியும். போடுறீ போன. ஏன் போன் போட தெரியாதா? உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் யாருக்கும் தெரியுமா கதவை சாத்திக்கிட்டு குசு குசுன்னு ரகசியம் பேசுற? போன போடுறீ. இப்ப நான் அவன்கிட்ட கேட்கணும், இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு எதுக்கு நான் அவனை கேட்கணும்? போன போடுறீ. The subscriber cannot be reached at the moment. என்ன லைன் கிடைக்கல. ஹலோ, நான்தாம்மா. எங்கடா போயிட்ட? உன் பொண்டாட்டியை கேட்டா தெரியாதுன்னு சொல்ற. என்னதான் நடக்குது இந்த வீட்ல? எத்தனை கேள்விதான் கேப்ப? வழக்கம் போல மாமியார் டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்டா, நான் தான். ஐயோ, சும்மா பஞ்சாயத்து பண்ணாதம்மா. மதியம் நான் சாப்பிட வரமாட்டேன், அதை சொல்லதான் கூப்பிட்டேன். போன வை. என்னடி என்ன? நீ லைனே கிடைக்கலன்னா என் பையன் இப்ப போன்ல பேசுறான். எனக்கு எப்படி தெரியும்? என் போன்ல லைன் கிடைக்கல. கிடைக்காதடி, உனக்கு மட்டும் கிடைக்காது. இங்க பாரு, முதல்ல என் மகன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ சங்கடப்படுறதோ, சண்டை போட்டு அடி வாங்குறதோ, இல்ல
இப்படி கலர் கலரா இந்த கூடையில வச்சு துணியில பூ தைக்கிறதோ எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. பொண்டாட்டியா லட்சணமா அடங்கி ஒடுங்கி இருக்க பழகிக்க. நான் பைக்ல போயிட்டு இருக்கேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட முக்கியமா ஹலோ. நான் தான் அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன்ல. நான் இப்ப பேசணும். அம்பட்டு முக்கியமான விஷயம். லைன்ல இருக்கீங்களா இல்லையா? சொல்லு. யார் அவ? யார கேக்குற? அந்த காவ்யாவோட ஃப்ரெண்ட். பேரு கூட கல்பனா. மறக்கலையோ? என்னது? இல்ல, நான் சொல்றதுக்கு முன்னாடி சட்டுன்னு பேரு வருது. நினைப்போட தான் கரைஞ்சு கிடக்கும். ஏய், அவ எங்க வீட்லயே கிடந்தவ. ஓ, வீட்ல மட்டும்தானா இல்ல அப்பப்ப உங்க மடியிலுமா? லூசாடி நீ இப்படி பேசுற? அப்ப நீங்க அவள நினைக்கல, காதலிக்கல, அப்படிதானே? இல்ல. சரி, நான் போனை வைக்கிறேன். வைங்க, ஆனா ஆஃப் பண்ணி வைங்க, இல்லனா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது பாரு, இது வீணான டவுட். சந்தேகம் இல்ல, நிரூபணமே ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பாரு, இது வீணான டவுட். சந்தேகம் இல்ல, நிரூபணமே ஆயிடுச்சு. போன எடுத்தப்ப கோவமா இருந்தீய. நான் முக்கியமான விஷயம்னு சொன்னேன், அப்பவும் கோவம் வந்துச்சு. அவ பேரு உங்க வாயில வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு கோவம் இல்ல. என்னைய சமாதானம் பண்றிய? அப்ப உங்களுக்கும் அவ மேல ஆசை இருந்திருக்கு, ஒத்துக்கிறியால? வேணி, இது பாருங்க, சொல்லாதீய, என் பேரை சொல்லாதீய. உண்மைய பூராவும் மறைச்சு போய் பேசி நடிக்கிறிய. காதலிக்க அவ, கல்யாணத்துக்கு நானா? தேவையில்லாம கோவப்படுத்தாத வேணி, புரிஞ்சிக்கோ. இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்கணும்? அதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சே. ஆமா, ரெண்டு பேரும் மனசளவுல தான் நெருக்கமா இருந்தியலா இல்ல வேற ஏதாவது இருந்துச்சா? தப்பா கேக்கல சாமி. அந்த கட்டி பிடிக்க, முத்தம் கொடுக்க, பார்க்கு, பீச். ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. அப்ப நினைப்பு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல, பொய் 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 பொய். பேச்சு, பார்வை அம்பட்டும் பித்தலாட்டம். உங்க நல்லவர் வேஷம் மொத்தமா கலைஞ்சு போச்சு. அவதான் வேணும்னா அவளை கட்டிருக்கலாம்ல. என் கழுத்துல நீங்க தாலிய கட்டல, தூக்கு கயிற மாட்டிருக்கீங்க. தினம் தினம் கழுத்துல இறுக்கி சாகுற தண்டனைய கொடுத்திருக்கீங்க. எதுக்கு? நான் என்ன பாவம் பண்ண? வேணி, பேசாதீங்க பேசாதீங்க, மறுபடியும் போய் பேசி என்ன ஏமாத்த நினைக்காதீங்க. உசுர அறுக்குற கத்திய ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் என்ன பொண்ணு கேட்டு வந்தியலா? எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்த சொல்றியல? நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்லையா? This number is currently switched off. ஒழுங்கு மரியாதையா நான் எப்ப கூப்பிடுறனோ அப்ப என் கூட வந்து கருவை களைச்சிடணும். ஏய், எந்திரி. உங்க வீட்டுல என்ன இலவா விழுந்துருச்சு? காலங்கத்தால உப்பாரி வச்சுட்டு இருக்க. மூஞ்சி முகரம் கட்டையும் பாரு. போடி, போய் டேபிள்ல விஸ்கி இருக்க எடுத்துட்டு வா, போ. எப்பவும் டீ தானே கேப்பீங்க? போடி, உன் டீயை குடிச்சா மட்டும் நல்லதா நடந்துட்டு போகுது. ஓ.
எடுத்துட்டு வாப்பா. ஏய் இங்க வா. எங்க போற? நீங்க தானே விஸ்கி எடுத்துட்டு வர சொன்னீங்க. சொன்னா எடுத்துட்டு வந்துருவியா? காலையில அதை நான் குடிச்சு குடல் வந்து சாவணும். நீ சந்தோஷமா புள்ளை பத்துக்கிட்டு 100 வருஷம் வாழணும். அதான உன் பிளானு? நீங்க தான் இப்போ நான் சொல்ல முடியே. நல்ல குடும்பஸ்திரி, நீ என்ன சொல்லணும்? வேண்டாமாமா இத குடிக்காதீங்க, உடம்பு கெட்டு போகும், டீ குடிங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. சொன்னதை கேட்கலன்னா நீங்க அடிப்பீங்க. அப்ப அடிச்ச பயந்து போய் எல்லாத்தையும் செஞ்சிருவியா? அப்புறம் ஏன் கருவ கலைக்கு சொன்னா செய்ய மாட்டேங்கிற? அது மட்டும் வேணாங்க. ஏன்? அது பாவம், கடவுள் மன்னிக்க மாட்டாரு. ஏன் மன்னிக்க மாட்டாரு? ஆ? இந்த குழந்தை உண்டாக காரணமா இருந்தது யாரு? சொல்லுடி. புருஷனும் ஒரு வகையில சாமி தானே, அதனாலதான் புள்ள வரம் தர முடியுது. அப்ப புருஷன் பேச்ச மீறினா கடவுள் மன்னிப்பாரா? மாட்டார்ல. பதில் பேச மாட்டியா? மாமா, என் கண்ணீரால உங்க பாதத்தை கூட கழுவுற. பெல்ட் எடுத்து என் முதுகு தோல் உரியிற அளவுக்கு கூட அடிங்க, தாங்கிக்கிற. ஒரு சின்ன சத்தம் கூட போட மாட்டேன். இது மட்டும் வேணாம் மாமா. ஏய், ஆம்பளைங்களுக்கு எப்படியோ தெரியாது, என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு குழந்தைங்கிறது உடம்புலயும் உசிர்லயும் சரி பாதி. கரு பிடிச்ச நாள்ல இருந்து இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து அது கண்ணு முழிக்கிற நாள் வரைக்கும் அத சுத்திதான் எங்க உலகமே இருக்கும். நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இஷ்டப்படி சந்தோஷமா இருங்க. என் சந்தோஷமா நிம்மதியும் இந்த குழந்தை மட்டும்தான் மாமா. தாயானா மட்டும்தான் நாய்க்கு கூட மரியாதை, இல்லனா அதோட எண்ணமே அதை சேர்த்துக்காது. நான் மனுஷி, கருணை வைங்க மாமா. எம்புட்டு தைரியண்டி உனக்கு? நான் பேசுனா மறு பேச்சு பேசாதவ, கண்ணு முழிக்காத கருவுக்காக நீ என்ன எடுத்து பேசுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அடிங்க, உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிங்க, எம்பிட்டு வேணாலும் அடிங்க. பொறுக்காத என் பிள்ளைய பத்தி நான் எம்பிட்டு கனவு கண்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் கலைச்சு விடாதீங்க மாமா. என்னடி கண்ணீர் விட்டு கதறனா நான் கரைஞ்சிருவேன்னு நினைச்சியா? கரும்பாறை கடல் மோதினாலும் உடையாது. இந்த கண்ணீர்ல உடையுமா? இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றத கேட்டா உன் வயித்துல இருக்கிற கரு மட்டும்தான் களையும். பாதுகாப்பா ஆஸ்பத்திரியில வச்சு உனக்கு சிரமமே இல்லாம வேலையை முடிச்சிருவேன். நீ ஒத்து வரல, இத்து போன கத்தி எடுத்து ஒரே சொருவு, அப்படியே உன்னையும் புள்ளையும் சேர்த்து சதைச்சிருவேன். வெறி பிடிக்க வைக்காத, போடி போய் டீ எடுத்துட்டு வா. போறியா இல்ல நான் சொன்னதை செய்வா? ஏய் போடி. மனுஷனா பிறந்தா லைஃப சந்தோஷமா அனுபவிக்கணும், அதைத்தானே நம்ம செய்யறோம். ஏன் இவளுக்கு புரியல? முட்டா கழுத. இதை கிழிச்சு போட்டுடலாம். ஆனா அண்ணன் மனசுல இருக்க நினைப்ப என்ன பண்ணுவீங்க? வேணி ஒரு நிமிஷம் உட்காரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அதுல ஒரு வார்த்தை கூட என்ன பத்தி பேச இல்ல. நம்மளை பத்தி தான் பேச போறேன். நம்மள பத்தி பேச மௌனம் மட்டும்தான் இருக்கு. அம்புட்டு இடவெளி இருக்கு உங்களுக்கும் எனக்கும். நீ நானு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. புரியல. எனக்கும் கல்பனாவுக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓ, ஏதோ நம்மள பத்தி பேசணும்னு சொன்னீங்க. இப்ப நடுவுல கல்பனா எங்க இருந்து வந்தா? சொல்லுங்க.
ஒண்ணும் இல்லாத உறவுக்கு தான் உங்க ஊர்ல காதல்னு பேரோ? புரிஞ்சுக்க வேணி. சரி, புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். இருந்த வார்த்தையை பூரா செலவு பண்ணிட்டீங்களா? கையிருப்பா பேச 4 வார்த்தை கூட இல்லையோ? என்ன பேசினதே திரும்ப திரும்ப பேசுறிய? வேணி, உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னத்த புரிய வைக்க போறிய? அந்த கல்பனாவை பத்தியா? உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல அதேதான் சொன்னீங்களே, அது கூட ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னீங்களே. இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஓ, லிமிட்ட கிராஸ் பண்ணா என்ன செய்வீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஓ, லிமிட்ட கிராஸ் பண்ணா என்ன செய்வீங்க? அடிச்சு புடுவியலோ? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஹேய், கத்தாத. இத பாருங்க, இன்னொரு தடவை நான் கத்துறேன்னு சொன்னீங்க, அம்புட்டுதா இந்த வீடு இருக்காது சொல்லிவிட்டேன். ஒண்ணுமில்ல நழுவி நழுவி பேசுறியல. எம்பிட்டு புதஞ்சு கிடக்குன்னு எல்லாத்தையும் வெளிய எடுத்து வீசுவா. வீசுவா. என்னம்மா ஆச்சு? வந்துட்டீங்கல, மத்தவங்களே கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, மொத்த குடும்பத்து முன்னாடி தான் பேசணும். எல்லாரையும் கூப்பிடுங்க. வேணி, கோவம் வருதுல்ல எனக்கு வந்த ஊரையே எரிச்சு அப்படியே வேடிக்கை பாக்குற அளவுக்கு கோவம் வருது. வேணி, இத பாருங்க, பேசாதீங்க. பேசக்கூடாது, நீங்க யாருமே பேசக்கூடாது. இவங்க சொன்ன போய்க்கு நீங்களும் கூட்டுதானே? இங்க நான் மட்டும் தான் பேசுவேன், நான் மட்டும் தான் பேசுவேன். ஏய், எப்பவுமே நீ ஒருத்தி தானே பேசிட்டு இருக்க, நாங்களே கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வாச்சு எங்க பேச்ச நீ கேளு. அம்புட்டும் போய் தானே. இங்க பாருங்க, என்னால இனிமே ஒரு சொட்டு பொய்ய கூட தாங்க முடியாது. வேணி, அத்தை கொஞ்சம் பொறுங்க. அத்தை பொறுங்க, எல்லா விஷயமும் இப்ப வெளியே வரும் பாருங்க. ஏய், சொன்னல. நான் என்ன சொன்னேன்? இவ டைரியில இருந்து ஒரு போட்டோவை எடுத்து அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? அது நான் கல்பனா இருக்க வேண்டிய இடத்துல வேணிய கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னியா இல்லையா? என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறிய? அப்ப உங்க மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இவ அந்த புள்ள மேல ஆசைப்பட்டது. அப்ப உங்களுக்கும் அவளை மருமகளை ஆக்கணும்னு ஆசை இருந்திருக்குல்ல? எல்லாத்தையும் மறைச்சு என்ன இவங்களுக்கு கட்டி வச்சிட்டிய? ஐயோ இல்ல வேணி, இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட மறைக்கணும்னு யோசிக்கவே இல்ல. அப்போ உண்மையை பூராவும் புதைச்சிடணும் முடிவு கட்டிட்டிய? ஏங்க, எதையும் நல்லதாவே யோசிக்க மாட்டீங்களா? மாட்டேன்டி, யோசிக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? தூக்குல போட்டுருவியா? கிருஷ்ணவேணி, வாங்க மாமா. ஆமா, எங்க வெளிய போயிட்டு வரீங்களாக்கும்? இங்க நடக்கிறது என்ன பஞ்சாயத்துனாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க அம்பூட்டு பேரும் சேர்ந்து அடகாத்த ரகசியம் இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சு மாமா. ஏய், ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெருசுபடுத்தி பேசாத. எது ஒண்ணும் இல்லாத விஷயம்? என் வாழ்க்கையே கேள்விக்குறியா வளைஞ்சு கிடக்கு. வளைச்சது நீங்க. நான் நியாயம் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அர்த்தம் இல்லாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுடி. அப்படியா? அர்த்தம் இல்லாத கேள்வியா? வர வச்சுட்டா நீங்க அர்த்தமே இல்லாததுன்னு சொன்ன கேள்விக்கு நான் இங்க அர்த்தத்தோட பதில வர வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஏங்க, சும்மா குதிக்காதீங்க. ஆமாங்க, எங்க அண்ணன் கல்பனை மேல ஆசைப்பட்டுச்சு. ஐயோ, லவ்வும் பண்ணிச்சு, அது உண்மைதான். சும்மா இருமா. ஆனா அதை எங்க யார்கிட்டயும் சொல்லல. கல்பனாவை கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க ட்ரை பண்ணப்போ அவரே முன்னாடி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க டிசைட் பண்ணாரு. போதுமா? இதான் உண்மை. திவ்யா, சும்மா இருமா. பயந்து சாகாதீங்க. அவங்களுக்கு தான் வாய் இருக்கு, பேச தெரியும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நாங்க போட மாட்டோமா? என்னதான் செஞ்சிருவாங்கன்னு பாக்கலாம். திவ்யா, இது தப்பு. எதுப்பா? இவங்க ஆடுற ஆட்டத்துல வேடிக்கை பார்த்துட்டு பட்டுன்னு பதில் பேசாம இருக்கறதா? என்னமோ வராதுன்னு சொன்னீங்க. அர்த்தமே இல்லாத கேள்விக்கு அம்புட்டு அர்த்தமா சாண புடிச்ச கத்தி கூரா நிக்கிற மாதிரி பதில் வருது. வேணி, நான் சொல்றத கேளு. உன் பக்கம் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. அப்ப நம்ம பக்கம் நியாயம் இல்லையா? ஏ திவ்யா, அவ கோவம் தெரிஞ்சே அவளை சூடாக்காத. கொஞ்சம் பேசாம இரு. கோவம் வந்து வரட்டும் பாட்டி. இப்ப என்ன செய்வாங்களா? என்ன செய்வேனா? செய்றேன்டி.
இந்த மொத்த குடும்பத்தையும் கம்பி எண்ணெய் வச்சு களி திங்க வைக்கவா? பாக்குறீங்களா? ஏய் பாக்குறியா? பாரு. வேணி, மீனாட்சி, வேணி பாரு, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறா. வேணி வேணி நில்லு. வேணி ஏய் வேணி, வேணி 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 என்ன பண்ற நீ? ஏய் சொன்னா கேளு. வேணி கேளுமா வேணி, சொல்றத கேளு. வேணி கீழே போடு. வேணி வேண்டாமா. டேய் அரவிந்த் என்னடா? வேணி இங்க பாருங்க, யாராவது பக்கத்துல வந்தீங்க